ஹேர் மீஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் யூத்ஃபுல் ஹார்ட் பார்ட் 2. ஜங்குக் இப்போ நைட் டைமில் தன்னோட வீட்டு லிவிங் ஏரியாவில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படியே நடந்துக்கிட்டு இருக்காங்க. பாட்டிமா அப்படியே ஒரு ஹாஃப் ஐஸில் சோஃபாவில் சாஞ்சு உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமாவுக்கு ரெண்டு சைட்லேயும் தேங்கும் ஜிமினும் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக் இப்போ பாட்டிமா கிட்ட வந்து, அறிவு கட்ட முட்டாள், நான் இந்த ஒயினை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் விஷத்தை குடிச்சிடுவேன்னு 3 பேருமா போய் சொல்லி, ஐயோ இவளை பிடிச்சி என் தலையில் கட்டி வச்சுட்டீங்க. நான் பதட்டத்தில் ரிசப்ஷனுக்கு கூட நிற்காம ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டேன் 1/2 மணி நேரத்தில். அதனால தானே உங்கள் குட்டி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜிமின் தயாங், ஏன்டா அப்படி பண்ணீங்க? உங்கள் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா அப்படின்னு கத்துறாங்க டயாங். அப்போ பாட்டிமா அப்படியே மெல்ல ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு, அப்பா தலையெல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயின் நல்லா கண்டுபிடிச்சா உன்னைய நீ போய் சொல்கிற அப்படின்னு. நான் போலீஸ்காரனாக இருந்துக்கிட்டு பதறி போய் நீ பண்ணுற ஆக்டிங் புரியாமல் இந்த ஒழுங்கினத்தை கல்யாணம் பண்ணி தொலைஞ்சிட்டேன். ஏய் கிளவி, ஏன் இப்படி பண்ண, ஏன் இப்படி பண்ணுன அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். அப்போ பாட்டிமா, அந்த மாயா ஓடி போயிட்டா, அப்புறம் நல்ல பொண்ணுக்கு எங்கே போய் நான் தேடுறது, அதுதான் ஒயினை உனக்கு கட்டி வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. உடனே ஒயின் சைடில் உட்காந்துருந்தவங்க எழுந்து கிடுகிடுன்னு பாட்டிமா கிட்ட வந்து, எது நல்ல பொண்ணை கட்டி வச்சியா? இந்த ஆளுக்கு நான் தான் கிடச்சேனா? நீனும் என் அண்ணன்களும் திருட்டு மொழி முழிச்சுக்கிட்டு இந்த போலீஸ் மாமா கிட்ட பேசும்போதே எனக்கு தெரியும் நீங்கள் ஏதோ தில்லுமொழி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு. நான் அப்போவே சொன்னேன், நீ இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு கூட விஷத்தை ஊற்றி கொள்ளுவ, நீ ஒரு நாள் விஷம் குடிக்க மாட்டேன்னு சொன்னேன். இந்த மரமட்டைங்களுக்கு ஏறலை, எரிச்சலாக இருக்குது. இங்கே பாருங்க மாமா, எனக்கு உங்களை பிடிக்கல. பஞ்சாயத்தை குட்டி என்னை தீ விட்டுப்புட்டு திரிங்க, எப்படியோ திரிங்க, எனக்கு தேவையில்லை. இல்லை உங்களை விட்டுட்டு ஓடி போன அந்த மாயாவை தேடி கண்டுபிடிச்சி இங்கே கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் எகெயின் போய் மினிக்குட்டையும் மீனுக்குட்டையும் உட்காந்துக்கிட்டாங்க. ஜங்குக் அப்படியே பாட்டிமாவை முறைச்சி பார்த்து, கேட்டுச்சா கேட்டுச்சா, கல்யாணமே பண்ணியாச்சு. ஐயோ மார்னிங் முடிஞ்ச கல்யாணம், இப்போ வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் குடிக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் வேதனையில். இவ தீர்த்து விடுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இவன் நல்ல பொண்ணா? இவளை பிடிச்சி எனக்கு கட்டி வச்சிருக்கு நீ அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். பாட்டிமா, விஷம் குடிக்கலை, ஆனால் நான் விஷம் குடிக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் உடனே, ஆமாம், விஷ பாட்டிலை எடுத்தாங்க கையில். சி, அந்த பூச்சி மருந்து பாட்டிலை கையில் எடுத்தாங்க, நான் குடிச்சிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு சொன்னேன். பாட்டி வந்து இப்படி ஆக்டிங் போடுவாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு ஜிமின் சொல்கிறாங்க. பாட்டிமா டக்குன்னு ஜிமினை பார்த்து, டேய், எப்போ எப்போ நான் விஷ பாட்டியில் கையில் எடுத்தேன்? நீனும் தயாங்கும் சேர்ந்துக்கிட்டு தான் அப்படி சொன்னீங்க. இந்த ஐடியா நல்லா இருக்கேன்னு நான் ஆக்ட் பண்ணேன். ஏதோ என் மேலே தான் தப்பு இருக்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டீங்க. ஜங்குக்கு, இந்த ஜிமினு தயாங்கு போய் சொல்லுவானுங்க, நம்பாத. நான் விஷமெல்லாம் குடிக்கல. நீ இருந்தாலும் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியும் இழுத்துக்கிட்டு போய் இனிமா கொடுத்து எரியுது வயிறெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. எரியட்டும், உனக்கு நான் அங்கேயே விச ஊசி போட்டு கொள்ள சொல்லியிருக்கணும். உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் அப்படியே ஃப்ளோரில் உட்காந்து அப்படியே தன்னோட ஹேரை அப்படியே க்ரிப்பாக பிடிக்கிறாங்க. அந்த டைமில் மினி எழுந்து, டின்னருக்கு லேட் ஆகிடுச்சு, கல்யாண சாப்பாடெல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, உப்புமா ரெடி பண்ணவா, எல்லோரும் உப்புமா சாப்பிட்டு இன்றைக்கி தூங்குவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே மினியை பார்த்து முறைச்சி, என் வாழ்க்கையே இவளை கட்டி வீணாக போகுதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா உனக்கு டின்னருக்கு தான் பக்கேடா, பொடி போய் படுப்போ அப்படின்னு கத்துறாங்க தன்னோட தங்கச்சியை பார்த்து. பாட்டிமா டக்குன்னு எழுந்து, ஏய் ஜங்குக்கு, என்னமோ கல்யாணம் முடிஞ்சு போச்சு, ஃபஸ்ட் நைட்டு ரெடி பண்ணணும், நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். 3 மணிக்கெல்லாம் நீ வெளியில் போயிருந்தீங்கள, அப்போ நான் உன் தங்கச்சிங்க 2 பேரும் சேர்ந்து ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிட்டோம். உப்பாவே நீ கிண்டி மினி, உப்புமா கிண்டி சாப்பிட்டுட்டு நாம் எல்லோரும் போய் தூங்கலாம். ஜங்குக் ஒயின் 2 பேரும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. ஒயின் டக்குன்னு எழுந்து பாட்டிமா கிட்ட வந்து ஓங்கி ஒரு குட்டு வைக்கிறாங்க பாட்டிமாவோட ஹெட்டில். ஐயோ எதுக்கடி கொட்டுன, அம்மா அம்மா எரியுது அப்படின்னு அழுகிறாங்க பாட்டிமா.
உனக்கு அறிவே கிடையாது. இந்த ஆளை நான் என் புருஷனை ஒரு நாள் ஏற்றுக்க மாட்டேன். மரியாதையாக பஞ்சாயத்தை கூட்டி என்னைய தீர்த்து விட்டுவிட்டு என்னம்மா பண்ணி ஒழிங்க. நான் தான் சொன்னேனே நீ விஷம் குடிக்கலை அப்படின்னு. இந்த ஜங்குக் மாமா நான் சொன்னதை நம்பலை. இந்த ஆளுக்கு போலீஸ் வேலை எவன் கொடுத்தான்னு தெரியலை. முட்டாளுங்க. இந்த ஆள் கூட நான் ஃபஸ்ட் நைட் கொண்டாடுவேன் நினச்சிட்ருக்கியா? உடனே கொலை செஞ்சு போட்டுடுவேன். என் ரூம்குள்ளே யாரும் வரப்படாது அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு வாயின் ரூம்குள்ளே ஓடி போயிட்டாங்க. பாட்டிமாவுக்கு எதுவுமே பேச முடியலை. பிக்கு பிக்குன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜங்குக் எழுந்து தன்னோட வேஷ்டியை சரி பண்ணிக்கிட்டே, அந்த கழுதை என்னைய புருஷனை ஏற்றுக்காதா? பரவாயில்ல, எனக்கு முதல்ல அவள் பொண்டாட்டியே கிடையாது. தாலி கட்டினா பொண்டாட்டியா? அவள் மினி கூடையும் மீனு கூடையும் படுத்து தூங்கட்டும். என் ரூம்க்கெலாம் வரக்கூடாது, காலை ஒடிச்சிடுவேன்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஜங்குக் அங்கேருந்து அவங்களோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. தயாங்கும் ஜிமினும் பாட்டிமா பக்கத்தில் அமைதியாக உட்காந்துக்கிட்டு, விடுங்க பாட்டி, இதுக்கு முன்னாடி வேற, இனிமே புருஷன் பொண்டாட்டி. எப்படி இருந்தாலும் 2 பேரும் தான் லைஃப்பை ஓட்டி ஆகணும். விடுங்க, எங்கள் 2 பேருக்கும் மினியையும் மீனுவையும் சீக்கிரம் மேரேஜ் பண்ணி வைங்க. பெரியவன் ஜங்குக், அவனுக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சாச்சுல, இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்தில் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமாவை பார்த்து தயாங், பண்ணி வச்சு கொடுத்தா மறுவேளை பார்ப்பேன். என் பேர பிள்ளைங்க ஒரு நாளும் பிரிஞ்சு போகக்கூடாது. ஒரே வீட்டுக்குள்ளே இப்போ நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் எப்போதும் இருக்கணும். அதனால தானே 10 வயசுக்கு ஜங்குக் வைனை விட பெரியவனாக இருந்தாலும் நான் மேரேஜ் பண்ணி வச்சேன். வேறு யாரையும் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரவிட மாட்டேன். என் பேர பசங்களுக்குள்ளேயே மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க பெக்கிற குழந்தைங்கள நானே வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒரு பிரைட் ஸ்மைலோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் டின்னர் சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கும் வைனும் அவங்கவுங்க ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 6 மந்த் பாஸ் ஆகிடுச்சு. பாட்டிமா இப்போ ஜங்குக்கையும் வைனையும் எப்படியாவது ஒரே ரூமில் தங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பிளான்களை எல்லாம் போட்டு ஜங்குக்கை ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எகெயின் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க பாட்டிமா. வைனுக்கு இப்போ வரைக்கும் கூட ஜங்குக் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற விருப்பம் இல்லை. ஏன்னா பிடிஎஸ் மெம்பரில் ஒருத்தவங்களான சுகாவை மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஆசையில் எப்படியாவது கொரியாவுக்கு போய் அங்கே சுகாவை தேடி கண்டுபிடிச்சி மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற ஒரே எண்ணத்தில் ஜங்குக் கிட்ட வாழ முடியாதுன்னு சொல்லி அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஃபஸ்ட்டு வைனை பிடிக்காது. ஆனால் நாள் ஆக ஆக தன்னோட ஒய்ஃப்னு பாட்டிமா வீட்டில் இருக்க மற்றவங்க எல்லாரும் வைன் ஜங்குக்கோட ஒய்ஃப்னு டிக்ளேர் பண்ணி ஜங்குக்கு ஒரு 2-3 மந்த்ஸில் வைன் தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனால வைன் மேலே ஏதோ ஒரு ஸ்பார்க்லிங் இப்போ ஜங்குக்கு இருக்குது. ஸோ அந்த காரணத்தினால தான் வைன் கூட நம்ம இந்த மேரேஜ் லைஃப்பை லீட் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க ஜங்குக். இப்போ ப்ரெசண்ட்டில் பாட்டிமா நைட்டு ஃபஸ்ட் நைட்டுக்காக ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க ஜிமின்கிட்டையும் டயாங்கிட்டையும். 2 பேரும் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுக்கக்கூடிய டைரக்டர்ஸ். ஸோ 2 பேரும் சேர்ந்து தான் மூவிஸ் எல்லாம் எடுப்பாங்க. ஸோ இப்போ 1 வீக்காக மூவிஸ் எடுத்து முடிச்சுட்டு ரெஸ்ட்டில் தான் இருக்காங்களா. டவுனுக்கு போய் நிறையா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டவுனுக்கு கிளம்பிட்டாங்க. மினி மீனு 2 பேரும் வீட்டில் இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஹாயாக ஹாலில் உட்காந்துட்ருக்காங்க. பாட்டிமா மினியையும் மீனுவையும் பார்த்து, குட்டிங்களா, உன் அண்ணங்காரன் எப்போ ஒரு புள்ளைய பெக்கிறானோ, குழந்த பிறந்து அங்கிட்டு ஒரு 2-3 மாதத்தில் ஜிமினையும் டேங்கையும் அவங்க 2 பேருக்கு ஆளுக்கு ஒருத்தவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு விட்றேன், ஓகே தானே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுக்காக தானே நாங்கள் ஜரூராக அப்படி ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். வைனை எப்படியும் ஃபஸ்ட் நைட் பண்ண வச்சுவிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அதுக்கு மீனும் சொல்கிறாங்க, பாட்டி, இந்த ஒயின் தான் மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கா. என் அண்ணா கூட ஒயினை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டாங்க, எனக்கு நல்லா தெரியுது. மறைஞ்சு நின்று ஒயினை பார்க்குறது என்ன. டியூட்டிக்கு போயிட்டு வரும்போது ஒயினுக்கு ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ ஒயின் மேலே ஆசை வந்துருச்சுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனும். ஐயோ, இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியலையே. ஆசை வந்தனால தானே பூ வாங்கி கொடுக்குறான். நடக்கட்டும். எப்படி இன்றைக்கி இப்போ ஃபஸ்ட் நைட்டு முடிஞ்சு போயிடும், ஜாலி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. இது எல்லாத்தையும் வைன் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கேட்டுக்கிட்டு, ஓஹோ, அந்த ஜியான் எனக்கு பூ வாங்கி தந்து
மீனுக்குட்டை கொடுக்க சொல்லியிருக்காரா? எவ்வளவு திமிர் இருக்கும். இந்த மீனுக்குட்டியும் நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன்னு என்கிட்ட கொடுத்து அந்த பூவை எண்ணெயை வைக்க சொல்லியிருக்கா. இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஜங்குக்கு என் மேலே ஒரு ஆசை வந்துருச்சு போலையே. என் மேலே ஆசை வந்தால் 5 வருஷத்துக்கு முன்னாடி உயிருக்கு உயிராக காதலிச்சுக்கிட்டு இருந்தானே அந்த மாயாவை, அவன் மேலே வச்சுருந்த காதல் என்ன பொய்யா? அப்பாடி, இது என்னது இது? மனுஷங்க மனம் குரங்கு மாதிரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது மனித குரங்கை விட மோசமால இருக்குது. 5 வருஷம் விரும்பின பொண்ணை விட்டுவிட்டு ஒரு 6 மாதத்தில் என்னையே விரும்புவானா ஜங்குக்? போலீஸ்காரன் அதனால் என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைக்கிறான் போல் எனக்கிட்ட. வரட்டும் ஃபஸ்ட் நைட்டுக்கு அவனுக்கு இருக்குது அப்படின்னு வைன் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு வேகமாக தன்னோட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட போலீஸ் ஸ்டேஷன் கேபினில் உட்காந்துக்கிட்டு, மாயாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ அவள் என்னை விட்டுட்டு கல்யாணத்தில் ஓடி போனாலோ அன்னைக்கு அவளை நான் மறந்துட்டேன், வெறுத்துட்டேன். அவளுக்கு என் லைஃப்பில் நீ இடமே கிடையாது. அதே மாதிரி வைனையும் நான் விரும்பி ஒன்றும் மேரேஜ் பண்ணிக்கல. ஆனால் என்னன்னே தெரியலை, தாலி கட்டின அடுத்த செகண்ட்லேருந்தே அவளை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒன்றுமே புரியலை எனக்கு. ஒரு 2-3 மாதத்தில் அவளை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையாயிடுச்சு. ரொம்ப சேட்டைக்கார பொண்ணு. இருந்தாலும் அவள் குறும்புத்தனமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் அவளெல்லாம் விரும்பிக்கிட்டு இருக்கேன். இந்த வைனை எப்படி விரும்பி தொலைஞ்சேன்னு எனக்கே தெரியலையே. எனிவே, வைனுக்கும் எனக்கும் இன்றைக்கி ஃபஸ்ட் நைட்டு. என்னை பார்க்குறப்பெல்லாம் சுகானோகான்னு எவனையோ ஒருத்தன் பேரை சொல்லிக்கிட்டு திரியிறான். அவனை மட்டும் பிடிச்சேன், புழிஞ்சிருவேன் அவனை. தொலையட்டும், கொரியாக்காரன் என்கிட்ட கிடக்கிறான். இவ தேவையில்லாமல் அவனோட பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு என்னையை கட்டுப்பேற்றிக்கிட்டு இருக்கா. தொலையட்டும். இன்றைக்கி அது எல்லாத்துக்கும் ஒரேடியாக ஃபஸ்ட் நைட்டில் வச்சு செஞ்சு போடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு நைட்டு எப்படி ஃபஸ்ட் நைட் கொண்டாடலாம் அப்படின்னு தனக்குத்தானே திங்க் பண்ணிக்கிட்டு மனசுக்குள்ளே ரொம்ப குஷியாக உட்காந்துட்ருக்காங்க. எப்போ இந்த டே ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும், நைட்டு ஃபஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப ஈகராக வெயிட்டிங்கில் இருக்காங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நைட் எல்லோரும் டின்னர் முடிச்சுட்டு அவங்கவுங்க ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. பாட்டிமா, வைன், மினி, மீனு 4 பேரும் பாட்டிமாவோட ரூமில் உட்காந்து வைனுக்கு அழகாக அலங்காரம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. வைன் அப்போ பாட்டிமாவை பார்த்து, ஏ பாட்டி முட்டாள், நான் தான் அந்த ஜங்குக்கு பிடிக்காது, எனக்கு சுகாதான் தேவை, நான் கொரியாவுக்கு போகிறேன், உன்னோட நகையெல்லாம் என்கிட்ட கொடு, நான் விற்றுப்பிட்டு காசு ரெடி பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையே இல்லாமல் ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்க. நான் அந்த ஜங்கு கூட வாழ மாட்டேன், எனக்கு அவனை பிடிக்கல. அவன் மூஞ்சி முகரையும், அவனை போய் என்னை கல்யாணம் பண்ணி வச்சு என் சுகாவை நீ பார்த்துருக்கியா முட்டாள்? ஷோஹோ, எந்த பிரச்சனையும் இல்லாமல் கம்முன்னு ஒரு சீட்டை கொடுத்து உட்கார வச்சா போதும், அப்படியே இருப்பார். ஆடமாட்டார், அசைய மாட்டார், அப்படியே கொழுபொம்மை மாதிரி இருப்பார். அந்த மாதிரி ஒரு ஆளை சூஸ் பண்ணி நான் வச்சுக்கிட்டு அவனை கட்டிக்கிட்டு ஜாலியாக நான் ஊராக ரவுண்ட் அடிக்கலாம், அவன் பாட்டுக்கு கம்முன்னு வீட்டில் கிடப்பான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இந்த ஜோன் ஜங்குக்கை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இவன் ஒரு சுட்டி பிடிச்சவன், இங்கிட்ட அங்கிட்டும் ஓடிக்கிட்டும் முடியாந்துக்கிட்டும் படுத்துவான் சும்மா இருக்கையிலேயே. இதில் போலீஸ் வேறு, ஜீப்பை வச்சுக்கிட்டு வேறு சுற்றிக்கிட்டு தெரியுவான். இவனை கட்டிக்கிட்டு நான் எப்படி ஹாப்பியாக தெரிகிறது? இவன் என்னையை அடித்து உட்கார வச்சுருவான் வீட்டுக்குள்ளே. இவனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு இவன் பிள்ளைங்களை வளர்த்துக்கிட்டு என் வாழ்க்கையை வீணாக்க சொல்கிறியா முட்டாள்? நீ என்னமோ பண்ணி ஒளி, ஆனால் எனக்கு உன் நகையெல்லாம் கொடுக்குற. நான் அதெல்லாம் விற்றுப்பிட்டு கொரியாவுக்கு கிளம்பணும். எனக்கே இப்போ ஒரு மாதம் முன்னாடி தான் தெரியும், கொரியா பக்கத்தில் ட்ரெயினுக்குன்னு போய் பார்க்கக்கூடிய ஊர்லையாம் ஃப்ளைட்டில் தான் போக முடியுமா. இந்த ஜங்குக்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி கொரியாவுக்கு ஓடி போய் சுகாவை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிக்கிட்டு விசாரித்து பார்க்கையில் தான் தெரியுது அது வெளிநாடு. அந்த நாட்டுக்கு பஸ்லையோ ட்ரெயின்லேயோ போக முடியாதான், ஃப்ளைட்டில் போகணுமா. இந்த கவலையை நான் எங்கே போய் சொல்லி அழுகிறது? என் காதலுக்கு இந்த ஃப்ளைட்டு பெரிய தடையாக இருக்கும் போல். ஓஹோ, இதெல்லாம் உனக்கு புரியாது. இங்கே பாரு, எனக்கு சுகாவை தான் பிடிச்சிருக்கு, இந்த ஜங்குக்கை பிடிக்கல. தேவையில்லாமல் ஃபஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணி என்னை தொந்தரவு படுத்திக்கிட்டு இருக்க. நீ பொறுத்து பார்ப்பேன். என்னால் முடியலைன்னு வச்சுக்கோ, நானே இந்த ஜங்குக்கு ஒரு வழி பண்ணி ஃபேமிலி பிளானிங் பண்ணி விட்டுடுவேன். அதுக்கப்புறம் ஜங்குக்கு தான் பிரச்சனை, எனக்கு கிடையாது. நினைவில் வச்சுக்கோ.
என்னை நீ சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்க கிளவி, உன்னை போட்டு தள்ளிடுவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். பாட்டிமா அமைதியாக ஒயின் பேசினது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, ஷுஹா, கொழுப்ப மாதிரி இருக்கிறவனை கட்டிக்கிட்டு என்னடி பண்ண போகிற முட்டாள், நீ ஊர் சுற்றுறதுக்கு ஒரு தூங்குமூஞ்சி பயலை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்குவேன்னு சொல்கிறியா? அறிவு கெட்டவளே, ஜங்குக் மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் இந்த ஊருக்குள்ளே நீ கெத்தாக நட போட்டுக்கிட்டு தெரியலாம். உன் சுகா எல்லாத்தையும் நீனே வச்சுக்கோ. தேவையில்லாமல் என் வாயை பிடுங்கி திட்டு வாங்க வைக்காத அந்த பையனுக்கு. அந்த பையன் யாரோ எவரோ எனக்கு தெரியாது. தேவையில்லாமல் பேசாத, உட்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா ஹேருக்கு ஃப்ளவர்ஸ் வச்சு விட்டுட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. பாட்டிமா ஒயினுக்கு ஒரு கிளாஸில் மில்க் கொடுத்து ஜங்குக்கோட ரூம்குள்ளே விட்டு ரூமை லாக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஒயின் ரூம்குள்ளே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பயங்கரமான லைட் செட்டப்பில் ஒரு ஒயிட் கலர் பெட்ஷீட் ரெடி பண்ணி நிறையா பில்லோஸ் வச்சு அந்த பெட் முழுக்க ரோஸ் பெட்டல்ஸை தூவி விட்டுருக்காங்க பாட்டிமா. ஒயின் அப்போ அந்த ரூமோட டெக்கரேஷன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்து, ஆஹா, கிழவிக்கு இந்த வயசுலேயும் குசும்பு ரொம்ப, என்னம்மா ரெடி பண்ணியிருக்கு ஃபஸ்ட் நைட்டை, சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஒயின் அப்படியே சுற்றி பற்றி பார்க்குறாங்க. அப்போ விண்டோ சைடில் ஜங்குக் நின்றுக்கிட்டு விண்டோஸ் வழியாக ஸ்கையை பார்த்துக்கிட்டு ஸ்கையில் இருக்க மூணை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னத்தை டெக்கரேஷன் பண்ணி என்ன பிரயோஜனம்? இந்த ஜெயிண்ட்டை கொண்டு வந்து உள்ளே விட்ருக்காங்க. இந்த ஆளுக்கு பதிலாக என் செல்லக்குட்டி சுகாவை இங்கே விட்டுருந்தா எப்படி இருந்திருக்கும்? பால் கிளாஸ்லாம் தூக்கி போட்டுட்டு என் செல்லத்தை ஓடி போய் கட்டி பிடிச்சிருப்பேன். இவனை கட்டாவே எனக்கு எரிச்சலாக இருக்குது. குழந்தையிலேருந்து என்னை இவன் போட்டாப்பட்டுத்திருக்கான். படி எழுது ஹோம்ஒர்க் பண்ண, அப்பப்பப்பா எனக்கு தான் படிக்கவே பிடிக்கலையே. இவன் தங்கச்சிங்களும் என் அண்ணன்களும் நல்லா படித்தா நான் படிக்கணும்னு என்ன சட்டமா? முட்டாள் பைய, இவனுக்கு எவன் போலீஸ் வேலையை கொடுத்தது? இரிட்டேட்டிங். ஐயோ, என் சுகா கூட இப்படி ஒரு நிகழ்வை நடத்தணும்னு நான் நினச்சேனே. இவன் கூட வந்து நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேனே, நான் என்ன பண்ணுவேன்? இவன் ஏதாவது பண்ணி இப்போ சரி கட்டுறேன் அப்படின்னு ஒயின் தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு மெதுவாக ஜங்குக்கிட்ட போகிறாங்க. ஒயின் என்ன தான் பயங்கர சேட்டை பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் ஜங்குக்கு கண்டா ஒயினுக்கு உண்மையிலே பயம் உண்டு. இந்த வீட்டில் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஜங்குக் 2 வார்த்தை சொன்னாலும் அதை உடனே செஞ்சு முடிச்சுட்டு கம்முன்னு இருப்பாங்க ஒயின். அந்தளவுக்கு ஜங்குக் மேலே பயம் இருக்குது ஒயினுக்கு. ஸோ பயத்தை வெளியே காட்டிக்காமல் அப்படியே மெதுவாக நடந்து ஜங்குக்கிட்ட போய் நிற்கிறாங்க ஒயின். மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஜங்குக்கை பார்த்து ஒயின். அப்போ ஜங்குக் அப்படியே சைடில் திரும்பி பார்த்துட்டு, ஒயினா இப்போ தான் வந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஒயின் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஆமாம் மாமா, இப்போ தான் வந்தேன், இந்தாங்க மில்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக் அதை வாங்கி அப்படியே மெதுவாக நடந்து பெட்டுக்கிட்ட வந்து சைட் டேபிளில் அந்த மில்கை வச்சுட்டு, இங்கே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் ரொம்ப நல்ல பொண்ணாட்டம் கிடுகிடுன்னு ஜங்குக்கிட்ட வந்து ஜங்குக் பக்கத்தில் நின்று, சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுலேருந்தே என்கிட்ட சரியாக பேச மாட்டேன்னு இருந்த, இன்றைக்கி நல்லா பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். இனிமே பேசுவேன் மாமா, எவ்வளோ நாள் தான் உங்ககிட்ட பேசாமல் முறைச்சிக்கிட்டே தெரிகிறது, அதான் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். நைஸ். இங்கே பாரு, உண்மையிலேயே நான் மாயாவை உயிருக்கு உயிராக லவ் பண்ணேன். என்னைக்கு கல்யாணத்தை விட்டு ஓடி போனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன். இப்போ என் மனசில் ஒரு 0% கூட அந்த மாயா இல்லை. உன்னை எனக்கு பிடிக்கும் குழந்தையிலேருந்தே. நீ சேட்டை பண்ணுறனால உன்னை அதட்டுவேன் திட்டுவேன். ஆனால் மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை. என் அத்தை பொண்ணுன்னு உன்னை பிடிக்கும். உன் மேலே எந்த மாதிரி அன்பு இருக்கோ அதே மாதிரி ஜிமின் டேங் மேலேயும் எனக்கு ரொம்ப அன்பு உண்டு. என்ன அதை வெளியே காட்டியிருக்கேன், உன் மேலே இருக்க அன்பாக வெளியே காட்டினதில்லை. ரீசன் ஒன்று தான், நீ பயங்கர சேட்டை பிடிச்சவ, சுட்டித்தனம் பண்ணுவேன். அதனால் உன்னையா அடி கொடுத்துருக்கேன், அதட்டுவேன். மற்றபடி எனக்கு உன்னைய பிடிக்காதுலாம் கிடையாது. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். மேரேஜ் முடிஞ்சு போயிடுச்சு. நான் உன்னை என் மனசில் என் ஒய்ஃப்னு பதிய வச்சுட்டேன். நீ என்னை எப்படி பார்க்குறேன்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை இன்னும் நீ என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கலை அப்படின்னா இதுக்கப்புறம் என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கணும். நீ தான் என் ஒய்ஃப்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ நம்ம லைஃப்பை இதுக்கப்புறம் லீட் பண்ண ஆரம்பிக்கணும். 6 மாதம் தேவையே இல்லாமல் அப்படியே ரன் ஆகிடுச்சு.
இதுக்கப்புறம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். திடீர்னு இருக்குது வைனுக்கு. ஆ என்ன மாமா, என்னை விட நீங்கள் 10 வயசுக்கு பெரியவர். நீங்கள் இருக்கிற இருப்புக்கும் உங்கள் போலீஸ்காரருங்கிற தகுதிக்கும் உங்களோட பழக்க வழக்கங்களுக்கும் நான் சூட்டாகவே மாட்டேன். நீங்கள் டாப்பர். படிப்பில் மட்டும் இல்லை, விளையாட்டு, பேச்சுவார்த்தை, சமையல் கூட சூப்பராக பண்ணுவீங்க. நான் அத்தனையிலையும் முட்டை. கொஞ்சம் கிரிமினல் புத்தி கூட உண்டு எனக்கு. நான் உங்களுக்கு லாக்கி போட்டு வரமாட்டேன். உங்களுக்கான ஒரு நல்ல பொண்ணை நீங்கள் தேடிக்கோங்க. எனக்கான ஏதோ சாதாரணமான ஒரு பையனை நான் தேடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக் அப்போ அப்படியே கோல்டு ஃபேஸில் வைனை பார்த்து, இங்கே பாரு, ஏதோ கிரியாக்காரன் சொல்லிக்கிட்டு சுகா கிகானுங்கிறியே, அவனை கட்டிக்கிற நினப்பு இன்னும் உனக்கு விட்டு போகலையா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஆமாம், எனக்கு சுகாவை ரொம்ப பிடிக்கும். அவர் எனக்கு நான் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அவர் தான் என்னோட சின்ன வயசுலேருந்தே க்ரஷ்ஷு. எல்லாத்துக்கும் மேலே அவர் பார்க்குறதுக்கு என்னோட ஜிமினண்ணா ஜாடையிலேயே இருக்காரா, அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுகாவை. புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஏற்ற நல்ல பொண்ணாக பார்த்து கட்டிக்கோங்க. என்னை என் செல்லக்குட்டி சுகாக்கிட்ட கொண்டு போய் விட்டுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஓங்கி ஒரு ஸ்லாப் விழுகுது வைனோட சீக்ஸில். உயிரே போயிடுச்சு வைனுக்கு. ஆஹா அம்மா, ஐயோ அட பாவி, எதுக்கு என்னை அடித்த அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க வைன். ஏன்னா ஃப்ளோரில் போய் விழுந்திருப்பாங்க ஒரே ஸ்லாப்பில். அட்டிக்காமல் குத்துக்கொள்ளாட்டம் உன் புருஷன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்கேன். கிளிப்பிள்ளைக்கு மாதிரி அழகாக புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணால் நீ என்னை பிரைன் வாஷ் பண்ண பார்க்குறியா? எனக்கு பொண்டாட்டியாக இருந்துக்கிட்டு எவண்டியா சுகா, தூக்கி போட்டு மிதிச்சிடுவேன் அவனை, நினைவில் வச்சுக்கோ. சுகாவா சுகா, சிமினண்ணா மாதிரி இருக்கிறனால உனக்கு பிடிச்சிருக்கா? நானும் தேங்கும் பார்க்குறதுக்கு ஒரு சைடில் தானே இருக்கோம், கொஞ்சம் தானே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்படி இருக்கல என்னேண்டி உனக்கு பிடிக்கல? தேங்கும் அண்ணன் தானே அப்படின்னு அதட்டுறாங்க. இந்த தேங்க ஒரு குறும்பு பிடிச்சவன், பயங்கர சேட்டைக்காரன். அதனால நான் அவனை எனக்கு பிடிச்சிருந்தாலும் அவன் மாதிரி இருக்கிற உடனே நான் கட்டிக்க மாட்டேன். ஷோ, கல்யாணம் வேறு முடிஞ்சு தொலைஞ்சிருச்சு, நான் உன்னை வச்சுக்க மாட்டேன். ஐயோ இல்லை, உன் கூட நான் வாழ மாட்டேன். ஜிமின் அண்ணா ரொம்ப சாஃப்டானவர், குறும்பு பண்ண மாட்டார். எனக்கிட்ட ரொம்ப லவ்லியாக பேசுவார். எல்லாத்துக்கும் மேலே என் தயாங்க அண்ணா எனக்கு என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் ஜிமின் அண்ணா தான் அதை பிரித்து ஊட்டி விடுவார். ஆமாம், அதனால எனக்கு சுகா வேணும், நீ வேணாம் அப்படின்னு அழுகிறாங்க வைன். அப்படியே சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க ஜங்குக். என்னது வாப்புன்னு நீ பேசுறியா? நீ யார் அந்த தைரியத்தை உனக்கு கொடுத்தது அப்படின்னு சீக்ஸை பிடிச்சி அழுத்திட்டாங்க ஜங்குக். வைனுக்கு தாங்க முடியலை பெயின். வலிக்குது வலிக்குது, பாட்டி அடியை கிளவி கொல்ல போகிறாண்டி, வேணே வந்து காப்பாற்று அப்படின்னு கத்துறாங்க. ஜங்குக்கு அப்படியே சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஒருவேளை வைன் கத்துறது வெளியில் கேட்டு யாராவது வந்து கதவை தட்டிடுவாங்களோ அப்படிங்கிற பதட்டத்தில், ஏய் கத்தாத, பேசாத, யாராவது வந்து கதவை தட்டினா நம்மளுக்கு தான் அசிங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்கு. திறக்கட்டும், என் கண்ணத்தை பிடிச்சி நீ அழுத்துற, எட்டி போகும் பாட்டி, ஏய் பாட்டி அப்படின்னு கத்துறாங்க வைன். அவ்வளோதான், ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஜங்குக்கு அப்படியே வைனோட பேக்கெட்டை பிடிச்சி இழுத்து அப்படியே ஒரு லிப் லாக் பண்ணிட்டாங்க. பயங்கர ஸ்ட்ராங்கான லிப் லாக் அது. வைனுக்கு மூச்சு கூட விட முடியலை. பயங்கரமாக ஜங்கு கூட ஷோல்டரை பேட் பண்ணுறாங்க. ஜங்கு கொஞ்சம் கூட யோசிக்கலை. வைனுக்கு கிஸ் பண்ண நெக்ஸ்ட்டு செகண்டே பயங்கர நீடியே ஃபீல் பண்ணுறாங்க ஜங்குக். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்தாக வைனை பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஜங்குக்கு. தன்னோட ஒய்ஃப் அப்படிங்கிறனால வைன் கூட இந்த மூமெண்ட்டை ஃபீல் பண்ணணும்னு 4 மந்த்தாக ஆசைப்பட்டுட்ருக்காங்க. ஸோ கிஸ் பண்ணதுமே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வைன் என்ன தான் ஸ்ட்ரகிள் பண்ணாலும் ஜங்குக்கு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல், சுகா வேணுமா உனக்கு சுகா, உனக்கு இந்த ஜியான் தாண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே தூக்கி கொண்டு போய் பெட்டில் போட்டுட்டாங்க. ஒன்றும் பண்ணிடாதீங்க அப்படின்னு எழுந்திருக்கிறாங்க அழுதுகிட்டே வைன். ஜங்குக்கு வேகமாக தன்னோட ஷர்ட்டை அப்படியே ரிமூவ் பண்ணி தூக்கி போட்டுட்டு அப்படியே வைனை எகெயின் பிடிச்சி இழுத்து படுக்க வச்சுட்டாங்க. ஏன்னா எழுந்து ஓட பார்த்துருப்பாங்க வைன். இழுத்து படுக்க வச்சதும் வைனுக்கு பதட்டம் ஆகுது.
ஜாங்குக் சைடில் இருந்த நைட் லேம்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒயின்கிட்ட வந்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டைம் இப்போ மார்னிங் ஒரு 3:30 இருக்கும். ஜங்குக் ஒயின் 2 பேரும் இப்போ வரைக்கும் ஒரு ஹாட்டான மேக்கப் செக்ஷனில் தான் இருக்காங்க. ஒயின் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிள் பண்ணாலும் போக போக ஜங்குக் கொடுக்குற ப்ளஷரில் அப்படியே மெல்ட் ஆகி ஜங்குக் ஒயின் 2 பேருமே இப்போ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் இப்போ ஃபஸ்ட் டே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மிரர் முன்னாடி தன்னோட ஹேரை கோம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒயின் இப்போ தான் பாத் பண்ணிவிட்டு சுத்தமாக வாக் பண்ண முடியல ஒயினால். மெதுவாக நடந்து அப்படியே ஜங்குக் கிட்ட வந்து நிற்கிறாங்க. என்ன நைட்டு பயங்கரமாக அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண, அதுக்கப்புறம் என்னடி ஆச்சு உனக்கு? ரொம்ப குஷியாக மாமா மாமான்னு ரொம்ப கொஞ்சம் நினைனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயினப்பா ஜங்குக்கை பார்த்து, ஐயோ என்னது இது இப்படி கேட்டுவிட்டான் என்னைய. ஐயோ சுகா மேலே நான் வச்சுருந்த காதல் என்ன போலியா? இவன் டச் பண்ணதும் நான் மெல்ட் ஆகி போயிட்டேனே. ஐயோ ஒரு வேளை இவன் எதுவும் எனக்கு பிடிச்சிருந்தே அது எனக்கே தெரியாமல் நான் சுகான்னு சுற்றிக்கிட்டு தெரிஞ்சேனா? என்ன பண்ணி தொலையா? ஐயோ இவன் என்னை நக்கல் பண்ண போகிறானே. உண்மையிலே நல்லா இருந்தது ஃபஸ்ட் நைட்டு, சமாளிக்கிறேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, மாமா தேவையில்லாமல் பேசாதீங்க, எனக்கு சுகாவை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் டக்குன்னு தன்னோட ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அழகாக டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. டயாங்கோ ஜிமின்னு தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுருக்காங்க. ஸோ பாட்டிமா ரொம்ப ஹேயாக டேபிளில் உட்காந்துக்கிட்டு, எனக்கு முறுன்னு தோசை வேணும், அதுக்கு எனக்கு கோகனட் சட்னி வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியாக இருக்குது, இம்பிட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்ருக்கோம். நீ ஜங்கு கிட்ட சீக்கிரம் எனக்கும் மீனுக்கும் அப்புறம் ஜிமினுக்கும் மினிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பற்றி பேசணும், இல்லை வாயிலே குத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க டயாங். அப்போ பாட்டிமா, அவன்கிட்ட என்ன கேட்டுக்கிட்டு என் பேரனுங்களுக்கு என் பேத்தியை கட்டி வைக்கிறேன், அப்படித்தான். அவன் நைட்டு ஃபஸ்ட் நைட்டு முடிச்சுட்டு களைப்பாக வருவான், அவனுக்கு மசாலா தோசைனா ரொம்ப பிடிக்கும், அழகாக வார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணுறோம் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜிமினும் டயாங்கோ கிச்சனில் போய் தோசை வார்த்துட்ருக்காங்க. மினிக்கும் மீனுக்கும் பயங்கரமான சிரிப்பு. ஏன்னா பாட்டிமா இல்லாத சமயத்தில் இவங்க 2 பேருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி வேலைகளை பண்ணி கொடுப்பாங்க ஜிமினும் டயாங்கோ. ஆனால் இப்போ பாட்டிமா முன்னாடியே தங்களை உட்கார வச்சுட்டு தங்களோட ஒர்க்கை பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது மீனுக்கும் மினிக்கும். அந்த டைமில் ஜங்குக்கு இப்போ ஒயினை மெதுவாக ஸ்டெப்ஸில் இருந்து இறக்கி கூட்டிகிட்டு வர்றாங்க. பாட்டிமா டக்குன்னு நிமிந்து உட்காந்து ஒயினை நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சு போச்சு, இனியும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, சுகான்னு சொல்லிக்கிட்டு தெரியாமல் இவள் வாழை சுருட்டிக்கிட்டு ஜங்குக்கிட்ட கிடப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாட்டிமா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கு இப்போ ஒயினை கூட்டிகிட்டு வந்து பாட்டிமா பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஜங்குக்கு உட்காந்து பிளேட்டெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க. பாட்டிமாவை பொறுத்தளவு பையன் பொண்ணுங்கிற டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது, எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் தெரியணும் அப்படின்னு நினப்பாங்க. ஒயினுக்கு மட்டும்தான் எந்த வேலையும் தெரியாது. இனிமேல் ஒயினுக்கும் சில வேலைகளை கற்றுக் கொடுக்கணுன்னு பாட்டிமா நினச்சிட்ருக்காங்க. ஏன்னா ஒயின் இருக்கிறதுலே ரொம்ப சின்ன பொண்ணு அப்படிங்கிற ஒரே நினப்பில் சின்ன பொண்ணுக்கிட்ட எந்த வேலையும் சொல்லக்கூடாதுன்னே வளர்த்து ஒயினுக்கு இப்போ எந்த வேலையும் தெரியலை. ஆனால் மீனும் மினி 2 பேரும் நல்லா சமைப்பாங்க, வீட்டு வேலைகளை நல்லா பார்ப்பாங்க, நல்லா படிப்பாங்க, வயல் வேலைகளுமே ரொம்ப நல்லா தெரியும் மீனுக்கும் மினிக்கும். அதே மாதிரி தான் ஜங்குக் டயாங் ஜிமின் 3 பேருக்கும் நல்லா சமைக்க தெரியும். அப்புறம் பாத்திரம் துலக்கிறது, வீட்டை பெருக்கிறது, மோப் போடுறது, பாத்ரூம் டாய்லெட் கழுவுறது முதற்கொண்டு அத்தனை வேலைகளுமே சின்ன வயசுலேருந்தே ஜங்குக் டயாங் ஜிமின் 3 பேரும் பார்த்துருப்பாங்க. வயல் வேலைகளுமே ரொம்ப நல்லா தெரியும் 3 பேருக்கும். அந்தளவுக்கு பாட்டிமா தான் வயசானவங்க அப்படிங்கிறனால தனக்கு ஏதாவது ஆயிட்டா கூட தன்னோட பேர பசங்க இண்டிவிஜுவலாக லைஃப்பை சர்வே பண்ணணும்னு எல்லா வேலைகளையும் சொல்லி கொடுத்து தான் பாட்டிமா வளர்த்துருப்பாங்க. ரொம்ப நல்ல பசங்க பாட்டிமாவோட 6 பேர குழந்தைங்களுமே. ஆனால் ஒயின் கொஞ்சம் சுட்டித்தனம் பிடிச்சவங்க, மற்றபடி ஒயினுமே ரொம்ப நல்ல பொண்ணு தான். இப்போ ப்ரெசண்ட்டில் எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. பாட்டிமா ஜங்கு கிட்ட சொல்கிறாங்க, டேய் உன் அத்தை பசங்க 2 பேருக்கும் உன் தங்கச்சிங்க 2 பேரையும் கட்டி வைக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். ஜாதகம் பார்க்க போகணும் கல்யாணத்துக்கு நாள் குறிக்க.
நீ ஒரு வாரத்துக்கு டியூட்டிக்கு லீவ் தானே போட்டிருக்க, நம்ம 3 பேரும் போயிட்டு வந்துடுவோமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக்கை பார்த்து பாட்டிமா, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். என்னை விட 2 வயசுக்கு தான் சின்னவனுங்க சங்குக்கும் தயாங்கும். அப்புறம் 4 வயசுக்கு சின்ன பொண்ணுங்க என்னோட தங்கச்சிங்க 2 பேரும். இந்த ஒயின் தான் 10 வயசுக்கு சின்ன பொண்ணை வந்து பிறந்திருக்கு. ஸோ நான் மேரேஜ் பண்ணிட்டேன். அப்போ அடுத்து தயாங்கும் ஜிமினுக்கும் என் தங்கச்சிங்களை மேரேஜ் பண்ணி வைக்க வேண்டிதான். கிளம்பலாம், நம்ம எல்லோரும் ஜாதகம் பார்க்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜங்குக். மினிக்கும் மீனுக்கும் குஷி தாங்க முடியல. அப்படியே ஒரு பிரைட் ஸ்மைலில் உட்காந்துட்ருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாயின் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. மீனும் மினி 2 பேரும் ரோஜாப்பூ தோட்டத்துக்கு கிளம்பிட்டாங்க. வாயினுக்கு நடக்க முடியல, ஸோ ரெஸ்ட் எடுக்கட்டும்னு அவங்க மட்டும் கிளம்பிட்டாங்க. வீமின் குக் 3 பேரும் பாட்டிமா கூட ஜாதகம் பார்க்க கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. இப்போ ஜாதகம் பார்க்குறதுக்காக தன்னோட 3 பேரன்களையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க பாட்டிமா. ஜங்குக் கேட்குறாங்க, பாட்டி என்னது இது வயல்வெளியில் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கீங்க? ஒரு வீடு கீடு உனத்தையும் காணுமே, ஜாதகம் பார்க்குறவங்க எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய், ஜாதகம் பார்க்குறவர்னா அவர் புரோகிதர்லாம் கிடையாது, அவர் ஒரு சித்தர். உனக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்க்க இங்கே வந்தேன். அவர் தான் சொன்னார், உனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் நடக்காது, நீ ரத்த சம்பந்தத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாங்க. பாத்தியா வைனை கட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. வேக வேகமாக பாட்டிமா கூட நடந்து போன ஜங்குக் டக்குன்னு ஸ்டாப் ஆகிட்டாங்க. பாட்டிமாவுக்கு ஒன்றும் புரியலை. என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. பாட்டி, மாயாவை நான் மேரேஜ் பண்ணுறது இருக்கட்டும், அவள் இப்போ தான் ஒரு 2 மாதம் முன்னாடி என்னோடய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து என்னை ஏன் கல்யாணம் பண்ணிக்கல, என்னை ஏன் மேரேஜ் அன்னைக்கு தேடலை, என்னை யாரோ ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க, யார் பண்ணதுன்னே தெரியலை, என்னை விட்டுடாதீங்கன்னு ஒரே அழுகை என்கிட்ட வந்து. அவளை அதெல்லாம் முடியாதுடி, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, ஓடி போன்னு விரட்டி விட்டுவிட்டேன். நேராக வீட்டுக்கு வந்து உங்களையும் தயாங்கை ஜிமினையும் மொத்துன்னு மொத்தும்போது தானே உண்மையை ஒத்துக்கிட்டீங்க. நீங்கள் 3 பேர் சேர்ந்து தான் ஆரஸ்பதி காட்டுக்குள்ளே மாயாவை தூக்கி போட்டோம்னு சொல்லி. அப்படி இருக்கும்போது மாயா ஓடி போனாலா? என் கல்யாணத்தை கெடுத்ததே நீங்கள் தான். என் கல்யாணத்தை கெடுத்து ஒயினை மேரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு ஏதோ விதியாகவே ஒயினை நான் மேரேஜ் பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதட்டுறாங்க. பாட்டிமா அப்போ பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு, ஏதோ ஏதோ ஒரு வழியில் ரவுண்ட் அடித்து ஒயின் கூட உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, இதுதான் விதி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. தயாங்கும் ஜிமினும் 2 ஸ்டெப் பேக்கில் வந்து நின்றுக்கிட்டாங்க. பாட்டி, வாயை பொத்துக்கிட்டு முன்னாடி நடங்க, அவன் குத்தி விடுவான் அவங்கள அப்படின்னு சொன்னதும் பாட்டிமா குடுகுடுன்னு ஜங்குக்கு முன்னாடி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு, நின்னுங்க, சித்தர்னுங்கிறீங்களே, நல்லா பார்ப்பாரா ஜாதகம், இல்லை வேறு யார்ட்டையும் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஜங்குக். ஏய், சொல்லியிருக்காருடா அவர், நம்ம குடும்பம் ஓஹோன்னு நல்லா இருக்க போகிறது அப்படின்னு சொன்னார். நான் அவரை கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் எப்படி பார்த்தேனோ அதே மாதிரி இளமை குறையாமல் இருக்கார் அவர். அப்படிப்பட்ட சித்தர்கிட்ட நான் போய் ஜாதகம் பார்த்தா சும்மா இருக்குமா? கரெக்டான பலனை தான் சொல்லுவார் அவர். வா வந்து பாரு அவரை நீனே. அவர் குடிசையிலையோ வீட்லையோ இருக்க மாட்டார், இந்த மாதிரி வெட்ட வெளியில் தான் இருப்பார். இந்த வயல் அவரோடது, இந்த வயலுக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு திரிவார். எங்கனையாவது உட்காந்துருப்பார். போய் உட்காந்து பார்த்தோம்னா ஓலைச்சுவடி கையிலே வச்சுக்கிட்டு திரிவார் ஒரு பைக்கில் போட்டு. அந்த ஓலைச்சுவடி எடுத்து பார்த்து நம்மளுக்கு சொல்லிவிடுவார். துல்லியமாக இருக்கும் கணக்கு, நீ ஏன் கவலைப்படுறவா அப்படின்னு சொல்லி பாட்டிமா ஜங்குக்க இப்போ அந்த சித்தரை பார்க்க கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஒரு தென்னை மரத்துக்கு அடியில் சித்தர் உட்காந்துட்ருக்காரு. பாட்டிமா சித்தரை பார்த்ததும் இந்தா இருக்காரு பாரு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, சாமி வணக்கங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே சித்தர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணுறாங்க பாட்டிமா. அப்போ அந்த சித்தர் பாட்டிமாவை பார்த்து, மோனா அம்மோ எப்படி இருக்கனே அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருக்கேன், நீங்கள் 40 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை எப்படி பார்த்தேனோ அப்படியே இருக்கீங்க, நான் கிளவியாக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. மோனா, உருவத்துக்கு தான் வயசாகுது, ஆத்மாவுக்கு எப்போதுமே வயசாகாது.
எப்போவுமே ஆத்மாவை இளமையாக நம்ம நினச்சிக்கிட்டோம்னா நம்ம இளமையாகவே இருக்கலாம். வயசாகி போயிடுச்சுன்னு நினச்சோம் செத்து போயிடுவோம் சீக்கிரத்தில். அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சித்தர். வீமன் குக் 3 பேரும் சித்தர் பேசுகிறத கேட்டுக்கிட்டு அமைதியாக பின்னாடி வந்து நிற்கிறாங்க. 3 பேரும் பேரனுங்களா அப்படின்னு கேட்குறாங்க சித்தர். ஆமாங்க, இவனுக்கு தான் இப்போ முடிஞ்சிச்சு கல்யாணம், ஒரு 6 மாதம் ஆச்சு. உட்காந்துக்க ஜங்குக்கு உட்காரு. இவங்க 2 பேரும் அடுத்த பசங்க, என் பேரனுங்க. இவனுங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணுறதா இருக்கேன். என் பேத்திங்க கூட கல்யாணம் பண்ணணும். ஜாதக நோட்லாம் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேர பசங்களோட 6 ஜாதக நோட்டையும் சித்தர்கிட்ட கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.